குடிநீர் விற்பனைக்கு இல்லை, வந்தவன தடை சட்டம் போட்டுருவேன். எந்த முதலாளியும் உறிஞ்சி வைக்க முடியாது. தாயின் மாரில் பால் குடிக்கலாம், மாரை அறுத்து ரத்தம் குடிப்பதை ஒரு மானத்தமிழ் மகன் சகிக்க மாட்டேன். தூக்குடா. அப்ப தண்ணீர் நானே கொடுப்பேன். 950 மில்லிமீட்டர் ஆண்டு ஒன்றுக்கு மழை, 4000 டிஎன்சி, 1100 தான் பயன்படுத்துறோம். 2200 கடல்ல விடுறோம். தேட்டா இருக்கிற நீர்த்தேக்கங்களை எவன் ஆக்கிரமிச்சிருக்கேன். அப்போ சரி, ஏலக்குடி கட்டிட்டான், விடு, இருக்கிறத பராமரி. இனி நிலத்தை தொட்டானா அதுக்குள்ள வச்சு போத முடிஞ்சு. அடுத்து என்ன, அந்த நீர்த்தேக்கம் மழை விழுந்து குளம் நிறையாது, கம்மா நிறையாது. அப்ப என்ன பண்ணணும், நீர் தாரைகளை உருவாக்கணும். அதை எவனாவது ஆக்கிரமிச்சான், ஆயிலுக்கும் ஜெயில தான் கிடக்கணும். அங்க போடுறா நீர் தாரைகளை, புதிய எங்க தண்ணி விழுந்தாலும் அங்க போய் நிறையணும். குளம் நிறைஞ்சிருச்சு, சுத்தி இரும்பு கம்பி போட்டு வேலை, அங்கே வேலையை போட்டு துணை காவலர் விஷத்தை ஊத்துறது, அதை ஊத்துறது. மரங்கள் புறகரையில் உள்ள பனை, 10 பனை மரம் இருந்தால் கடைசி வரைக்கும் ஒரு கிணத்து தண்ணியை வத்த விடாதுங்கிறார் எங்கள் அப்பா நம்மாழ்வார். 1000 அடிக்கு கீழே போய் தண்ணியை உறிஞ்சி வச்சுக்கணும். போடுறா இங்கே மேலே மரங்கள், அவ்வளோ என்ன வரும், மா பலா முருங்கை, என் பிள்ளைகளுக்கு எது வேணுமா பறிச்சு சாப்பிடு போ போ. 3 முருங்கைக்கு 1000 ரூபாய்க்கு விற்கிது அமெரிக்காவில். நான் முருங்கை ஏற்றுமே சொன்னால் வேணாம்னுவேனா? உலகம் இயற்கை உணவுக்கு திரும்பிக்கிட்டு இருக்கு, ஈடு கொடுக்க முடியல, உற்பத்தி இல்லை, விவசாயி செத்து போயிட்டான்.